இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சனியனை பிடிச்சி ஒரு இடத்துல கெட்டி போட்டது, இவனை யார் யாரெல்லாம் தேடி காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் அந்த முத்துப்பாண்டி மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், உடன்குடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து கிளம்பிற உடன்குடி வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. சனியை வந்துட்டு அதை பார்த்துடுறாங்க. இப்போயும் நம்ம தப்பிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கெட்டியிருந்த அந்த துண்டால் கெட்டியிருப்பாங்கள்ல, அதை வந்துட்டு அவுத்துட்டு உடன்குடி அந்த பக்கம் திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருக்க ஒரு கட்டை எடுத்து அவன் மண்டையில் அடிச்சுட்டு அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு முத்துப்பாண்டி வீட்டு வாசலில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க, யார் வந்துட்டு சனியனை காப்பாற்றிருப்பாங்க, கண்டிப்பாக இவராக தான் இருக்கும், இவரை தவிர வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது, காரு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அப்போ இவர் தான் வண்டி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசமானிக்கு நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சிவபாலா வர. சிவபாலான்னு பார்த்ததுமே என்னன்னே யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சனியனை வந்துட்டு அப்பா தான் காப்பாற்றிருப்பாரோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தேகமே இல்லை, அந்த ஆள் தான் வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு எங்கேயோ போனார். அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு சனியனை கூட்டு போகும்போது அப்பாவுக்கு ஆதரவா அவரை காப்பாற்றினது நீ தானே, அந்த சந்தேகம் ஆல்ரெடி சண்முகத்தானுக்கு ரொம்பவே இருக்கு, இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வையே உனக்கு அடுத்து தீபாவளி தாண்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒழுங்கு அங்கே பேரும் மூஞ்சி முகரை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, ஆமாம் தப்பு பண்ணுறவங்களாம் விட்டுட்டு ஏன் மூஞ்சி முகரையே உட அப்படின்ற மாதிரி சொல்ல, பட அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை தள்ளி விட்டுட்டு முத்துப்பாண்டி உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. எத்தனை சிங்கம் ஒரு ஒரு மிருகத்தை வேட்டையாட போனாலும் ஒரு குள்ளநரி இருந்தால் களைச்சி விட்டுறாத, அந்த மாதிரி ஒருத்த மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த அயோக்கிய பயலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துப்பாண்டி திட்டிகிட்டு இருக்கா. அண்ணே எதுக்குன்னே மறைமுகமாக திட்டுற, அந்த அயோக்க கெட்ட பையன் அவன் நம்ம அப்பா தானே, நேரடியாகவே திட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏப்பா உண்மையை சொல்லு, சனியனை எங்கே வச்சிருக்க, நீ தானே காப்பாற்றின அப்படின்ற மாதிரி சொல்ல, வாங்கடா உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, ஆமாம் நான் தான் சனியனை காப்பாற்றிட்டு அலையிறேன் பாரு, எனக்கு என்னோட வேலையை பார்த்துக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தானேப்பா வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பி போனேன், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இசைக்கு சிவபாலன் எல்லாமே சொல்ல, நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன்னாச்சே, எனக்கு வந்தது சரியில்லை, வாட்சையும் சரியில்லை, எதுவுமே சரியே கிடையாது, நீங்களா பிள்ளைங்களாடா, அவங்க வந்துட்டு பெத்த தாய்க்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தர் பாரு என்னை அரெஸ்ட் பண்ண பார்க்கான், இன்னொருத்தர் ஒத்த ஓட்டால என்னை தோக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவபாலன் சொல்கிறாரு, அப்பா நான் படித்து பட்டம் வாங்கினதை விட நீ அந்த ஒத்த ஓட்டுன்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்க பாரு, அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு, அந்த பெருமையை தூக்கி எருமை இல்லைமே இப்போ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்க, மாமா நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கும் வந்துட்டு செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஆதரவாக வந்துட்டு ஒரு டீ காப்பி கொடுக்க இது இல்லை, விரும்பை வீட்டிலேருந்து வந்தவ தானே நீ அப்படி தான் வந்துட்டு பேசிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நீ ஊர் வாயில் எல்லாருக்கும் மண்ணலி போட்டால் உங்க கூட யார் நிற்பா, உடம்பு சரியில்லைனா முடியலன்னா கூட உங்க கூட நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யாரே என் பக்கத்தில் நிற்க தேவையில்ல, என்ன நானே பார்த்துக்குருவேன், இங்கே பாடுறா நானா சனியனை எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு யோசித்து பார்க்குறாரு. சனியை உட்காந்து ரோட்டில் தப்பிச்சு வந்து புலம்பிட்டு இருப்பாரு, யாரை நம்புறேனே தெரியலையா, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, என் பொஞ்சாதி கூட இந்த சண்முகம் பக்கம் போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நீங்கள் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றணும், நான் எத்தனை நாள் தான் அப்படி ஒளிஞ்சு வாழ போகிறேன்னு தெரியவே இல்லையே, இப்படி ஆகிட்டனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, நீ ஒளிஞ்சே வாழ வேணாடா, செத்துருடா, நீ இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது சவுந்தரபாண்டி துப்பாக்கி எடுத்து சனியனை சுடுறதுக்காக ஒரு அழுத்துவார். பார்த்தா அதில் தோட்டால அவமா டக்குன்னு துப்பாக்கி ஒழிச்சு வச்சுப்பாரு. ஐயா ஏதோ கிருட்டுன்னு கேட்டுச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை சொடக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருக்குல்லே சனியே, ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உன் உசுறு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேல் வந்துட்டு காப்பாற்றணும்னா மாறு வேஷத்தில் அலையணும், எக்காரணம் கொண்டு மாறு வேஷத்தை கலைக்கவே கூடாது, அப்படி இருந்தால் தான் உன்னை வந்துட்டு காப்பாற்ற முடியும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சனியனை அவர் தான் காரில் ஏற்றி கூட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு முடிஞ்சா நீயே போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற முத்துப்பாண்டி வந்துட்டு கண்டுபிடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் சண்முகம் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சோசியம் பார்த்துட்டு இருக்க, கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நல்ல நாள் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லை மலைக்கோவிலில் தான் வைக்கணும், நீங்கள் வேணால் பாருங்கள் சோழி அப்படி தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் இன்னொருத்தர் வெளியில் வரும்போது, ஐயா மலைக்கோவிலில் வைக்கலான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அங்கே விசவண்ட அலைதில் யாராவது கடிச்சிட்டா என்ன பண்ணுறது, நீங்கள் வேற இவங்ககிட்ட கோவிலில் வைக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம், அந்த கடவுள் பார்த்துக்கலாம், நம்ம தான் ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிற. அடுத்து வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, இது முத்துப்பாண்டிட்ட கால் பண்ணி அம்மா கிட்ட எல்லாட்டையும் சொல்லுவோம் அந்த நல்ல விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொன்னதும், அடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி போய் கிச்சனில் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அப்படின்னதும் மகனும் மருமகனும் தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லதும், பாக்கி அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் வந்துட்டு முறைப்படி எல்லாம் நடக்குன்னு சந்தோஷமாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.